ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு ராஜ்மாவும் கருப்புளுந்தும் வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருக்கிறேன். இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க இது. இந்த கிரேவிக்கு வந்து நம்ம நைட்டுக்கே ஊற வச்சிடணும். ராஜ்மாவும் கருப்புளுந்தும் நம்ம வந்து தேவைக்கு ஊற வச்சுக்கலாம். 2 பேர் இருக்கிறதுனால நான் 1/4 கப்பு ஊற வச்சுருக்கிறேன். 4 பேர் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நைட்டே ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும். காலையில் எடுத்து குக்கரில் போட்டு வச்சு அடுப்பில் வச்சு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துடும். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுருக்கிறேன். 1½ ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். நம்ம வந்து அப்புறம் வடசட்டி அடுப்பில் வச்சு தாளித்து விட்டுக்கலாம். நான் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஃப்ரிட்ஜில் ஒரு ஏலக்காய், அவ்வளோதான். அது சேர்த்து நல்லா அது வணங்க விட்டு வெங்காயம் போட்டுருக்கிறேன். தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா வணங்க விட்டு நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர விட்டு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த ராஜ்மாவும் கருப்புளுந்தும் எடுத்து போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி, அந்த மிக்ஸி ஜாரு தான் கழுவி விட்டு தண்ணி விட்டு நல்லா மூடி வச்சோம்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி இதுக்கு மாப்பிள்ளை சம்பா புட்டு தான் பண்ணுங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசியில் புட்டு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த புட்டு மாவு தான் வேவிச்சு அதுக்கு நான் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.